கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் 30,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. வயலில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் 30,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. வயலில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையில் பெய்த கனமழையால் 30,000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கிறது. வயலில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெள்ளத்தில் மூழ்கி நெற்பயிர்கள் அழுகும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்லப்பா, விவரங்கள். வணக்கம் அம்ரோத். அதாவது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் 3வது நாளாக மழை நீடித்து வருகிறது. மாவட்டத்தில் நேற்று மதியம் முதல் மழை விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் இரவு தொடர்ந்து பரவலாக கனமழை பெய்து வந்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,70,000 ஏக்கரில் சம்பா தலாட்டி நடவு செஞ்சிருந்தாங்க. இல்லை, விவசாயத்துக்கு நிலங்களை அறுவடை செய்ய வேண்டிய பயிர்கள் சுமார் 25 ஏக்கர் தற்போது அறுவடைக்குள்ள நெற்பயிர் தண்ணியில் கிடக்கு தாங்கியிருக்கு. மேலும் வளர்ந்து வரும் கதிர் முற்றும் தருவாயில் உள்ள நிலையில இந்த நெற்பயிர்கள் தற்போது மழையிலே சாய்ந்துள்ளது. ஆனதண்டாபுரம், கீழே மருதநல்லூர், மேல மருதநல்லூர், மாப்படுகை, பாண்டூர், பொன்னூர், வில்லியநல்லூர், கடக்கம், சேத்தூர், பெரம்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் சுமார் வளர்ந்து நெற்பயிர்கள் முற்றும் தருவாயில் இருக்க 30,000 ஏக்கர் மழை நீர் நெல்மணி மழையில் தாங்கியிருக்கு. இந்த நெல்மணிகள் பதறுகளாக மாறும் என்றும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கிறாங்க. மேலும் இதனால் மகசூலும் குறையும் என்றும் விவசாயிகள் வேதனையில் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் விடுவதற்கான வாய்க்கால்களை தர வேண்டும் என்றும் விவசாயிகள் சார்பில் கோரிக்கை வைக்கிறாங்க. அமருத், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.